பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த யூடியூப் மூலம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதம் வாக்குத்தத்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றுகிறவரே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜாதி ராஜாவே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற தேவாதி தேவனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவுமா நன்றியோடு ஸ்துதிக்கிற கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து இந்த நவம்பர் மாதத்தில் அடியெடுத்து வைக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 10 மாதங்களை எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்களேப்பா ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் எங்களை சூழ்ந்து வந்த போதிலோ ஏசப்பா நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே. எங்களை காத்து நடத்தின தேவன் நீர் ஏசப்பா ஆண்டவரே. இந்த 11வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நவம்பர் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடு. இந்த நாளில் இந்த மாதத்தில் கொடுக்க போற அந்த வாக்குத்தத்த ஆண்டவரே வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடு ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற அப்பாவுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் கூட கத்தாவே அடிமையுடைய சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அதாவது செய்தியின் தலைப்பு தேவன் உங்கள் வாழ்வில் புதிய காரியத்தை செய்வார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதுதான் ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்திரமாக இருக்கலாம். வனாந்திர பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். எந்த வழியும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் வனாந்திரத்தில் ஆண்டவர் நீரூற்றை உண்டாக்குகிற தேவன் அல்லவா? என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கடந்து போகும் பொழுது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்த தேவன் அல்லவா? ஆகார் வனாந்திரத்தில் போய் அழும் பொழுது ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் அவளுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கின தேவன் அல்லவா? என கருமையான தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது இப்பொழுதே தோன்றும். நாளை, அதாவது உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வேன் சொல்றார். ஆனால் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று, நீங்க விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வருஷம் 10 மாதங்களும் பல காரியங்களில் நாம் அலசடிப்பட்டு வாழ்ந்து வந்து விட்டோம். ஒரு பக்கம் கொரோனா வைரஸ், ஒரு பக்கம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே அன்பானவர்களை இழந்து போனது நிமித்தம் வருகிற துக்கம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கம், பிஸ்னஸ் இல்லை என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நல்ல வேலையை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் அநேகர் சில குடும்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் அவர்கள் டிப்ரெஷன் ஆகி இப்படியாய் பல காரியங்களில் அடிமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்படாத உங்க கணவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்ற
மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில, உன் சொந்தங்களிடத்துல, உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல என் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவில் ஒரு மாறுதலை நீங்கள் காண்பீர்கள். எப்பவும் குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, போராட்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தாய் தகப்பனை ஏன் நீ பெற்றாய் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் இனி உங்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் பாக்கியவதி என்று சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள். அநேக பெற்றோர்கள் தங்கள் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காதபடிக்கு அவர்கள் கடைசி வரைக்கும் சொத்தோட சாகணும்னு சொல்லி அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் மனம் மாறுவார்கள். அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதை பார்ப்பார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலோ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வருஷமெல்லாம் அதாவது வேதனையிலே போயிடுச்சு, ஒன்றுமே உழைக்க முடியலே, சம்பாதிக்க முடியலே, சேர்த்து வைக்க முடியலே அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. நவம்பர், டிசம்பர், இந்த வருஷம் முழுவதுமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதத்தை, உங்கள் வாழ்க்கையில் காணாத ஒரு மாறுதலை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது, ஆண்டவர் என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று வேதத்திலிருந்து நாம் சில நபர்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, ஆண்டவர் எதில் புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொன்னால், உடைக்கப்பட்ட உன் குடும்ப வாழ்வை தேவன் புதிதாக்குகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அநேக குடும்பங்கள் சிதறி இருக்கிறது, அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உடைக்கப்பட்ட உன் குடும்ப வாழ்வை தேவன் புதிதாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு நபரை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். யோபு என்னும் பக்தனை நாம் பார்க்கலாம். முதலாவது, அவனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் செல்வாக்காய் வாழ்ந்தவன், ஊஸ் தேசத்திலே அவன் செல்வந்தனாய் அவன் வாழ்ந்தவன். ஆனால் அவனுக்கு அநேக ஆடு மாடு ஒட்டகம் எருது எல்லாம் இருந்தது, பிள்ளைகள், மனைவி, வீடு, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்தான். அவன் நடந்து போனாலே எல்லாம் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார்கள். அது மட்டுமல்ல, தேவனுக்கு பயந்து நடந்தவன். யோபு 1:5 நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். தன் பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்று பலி செலுத்தி அப்படியாய் உண்மையாய் வாழ்ந்தவன், தேவனால் நற்சாட்சி பெற்றவன். யோபு 1:8 சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது. ஒரே நாளில் தன் சொத்துக்களை எல்லாம் அவன் இழந்து போனான். தன் 10 பிள்ளைகளை அவன் இழந்து போகிறான். தன் சரீர சுகத்தை அவன் இழந்து போகிறான். தன் மனைவியின் அன்பை இழந்து போகிறான். நண்பர்களின் ஆறுதலை அவன் இழந்து போகிறான். என கருமையான தேவ பிள்ளையே, எஜமான் என்று கை கட்டி நின்ற வேலைக்காரர்கள் கூட கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்காமல் அவனை புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அந்த யோபு என்ன அவன் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். யோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இன்னுமா நீ உத்தமத்தில் இருக்கிற? மனைவியினுடைய அம்புகள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதே போல எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு மரியாதை செலுத்தாத அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த யோபுடைய வாழ்க்கையில ஒட்டு மொத்தமாய் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போன அந்த யோபுடைய வாழ்க்கையில அவன் எதையெல்லாம் இழக்கலை அப்படின்னு சொல்லி நான் உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவன் எதை இழக்கவில்லை? யோபு 1:8 நான்
வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோபுவை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சாட்சி சொல்லணும்னா இந்த யோபு எதை இழக்கலைன்னா தேவன் மேல கொண்ட அன்பை இழக்கவில்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். ஆனாலும் எல்லாருடைய அன்பும் உங்களை விட்டு விலகி போகலாம். ஆனால் தேவனுடைய அன்பு நிலையானது, நிரந்தரமானது. அந்த அன்பை மட்டும் நீங்கள் இழந்து போகக்கூடாது. யோபு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் சரீரம் முழுவதும் எரிபந்தமான கொப்பளங்கள், ஓட்டை வைத்து சொரண்டி கொண்டிருக்கிறான். இரத்தமும் சீழுமாய் கடந்து வருகிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவன் ஆண்டவருடைய அன்பை இழந்து போகவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவன் மேல நீ கண் வச்சிட்டியே. இன்னைக்கு உபத்திரம் ஏன் வருகிறது? சில நேரங்கள் பாவத்தினால் உபத்திரங்கள் வரும். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவரே சிலரை சோதிக்க கூடும். ஆனால் சில வேளைகளில் யோபுவை சோதித்தது போல பிசாசானவன் ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு வந்து உங்களை சோதிப்பான். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுப்பார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை என்னை நேசிக்கிறாளா இல்லையா, என் மகன் என்னை நேசிக்கிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் கொடுக்கிறார். ஆனால் அந்த உபத்திரத்தில் நீ அழிந்து போக மாட்ட. ஆண்டவர் உன்னை பொன்னை புடமிடுவதைப் போல கர்த்தர் உன்னை புடமிட அவர் நல்லவராய் இருக்கிறார். அடுத்தது, இந்த யோபு எதை இழந்து போகவில்லை அப்படின்னு சொன்னா, யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அதாவது யோபு 2வது எதை இழக்கவில்லை என்று சொன்னால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஏன்னா நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்ததுனால தான் அவன் அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் அவன் சொல்றான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி. என கருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ உபத்திரத்தின் மத்தியில் இப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா? பிசாசை பார்த்து சொல்வீங்களா? ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்வாரே என் வாழ்க்கையில்னு நீங்க அறிக்கையிட முடியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டோமே. அவன் தன்னுடைய அதாவது மனைவி பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்கலன்றது ஆண்டவருடைய அன்பை விட்டு ஓடிராதீங்க. ஆண்டவரை மறுதலித்திராதீங்க. ஒருவேளை நீங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, வேத வாசிப்பை விட்டுறாதீங்க, உபவாசத்தை விட்டுறாதீங்க, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னா நீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னா பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் உபத்திரத்தின் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை இறுக பற்றிக்கொள். அந்த தேவன் மேல வைத்த நம்பிக்கையை அவன் யோபு என்ன பண்ணல? இழக்கவில்லை. அடுத்தது, யோபு எதை இழக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், யோபு 19ஆம் அதிகாரம் 25 27 அது வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு முன்பாக யோபு 13:15 நான் வாசிக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் சொல்றார். கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றார். அதே போல பார்த்தீங்கன்னா யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுல பார்த்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் தன்னுடைய ஆஸ்தியை இழந்து விட்டான். தன்னுடைய பிள்ளைகள் 10 பேரை இழந்து விட்டான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் கூட அவன் என்னத்தை இழக்கல? விசுவாசத்தை இழக்கவில்லை. அவன் 10 பிள்ளைகளை இழந்த போது கூட அவன் சொல்கிற ஒரே காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யோபு 1:21-22 பாருங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவன் ஆண்டவரை பற்றி அவன் என்ன செய்யல? குறை சொல்லவே இல்லை. நம்மனா என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரை அநேக காரியங்களில் நாம் தூஷித்திருப்போம். பாருங்க, அதே போல யோபு 2:10 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உனக்கு வருகிற போராட்டத்தில், பிரச்சனையில் ஆண்டவரை நீ வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறத ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனா ஆண்டவர் உன்கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை. பாருங்க, அவன் விசுவாசத்தை இழந்து போகவே இல்லை. ஏன்னு சொன்னா அவன் விசுவாசிக்கிறான். ஏன்னா ஆண்டவரை பற்றி அவன் அறிந்திருந்தபடியினால், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தபடியினால் அவன் என்ன பண்றான்? அவன் ஆண்டவருடைய காரியங்கள் அவன் விசுவாசமாய் இருக்கிறான். அதாவது நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நாம் வாசிப்போமா? எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்போ விசுவாசத்தை நம்பப்படுகிறவர்களின் உறுதி, ஆனால் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாத ஒன்றை நம்பி விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் அரிசி ஒரு மூட்டை வாங்கி வச்சுட்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை போஷிப்பார் அப்படின்னு சொன்னால் அது விசுவாசம் இல்லை, நம்பிக்கை. நம்ம வாங்கி வச்சுருக்கோம், எல்லா பொருளும் இருக்குது, ஆண்டவர் போஷிப்பார். ஆனால் விசுவாசம் என்று சொன்னால் உன்னுடைய அரிசி அப்படி நம்ம வாங்கி வைக்கிறோம், ஒன்றுமே இல்லை, டப்பா காலியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என்னை போஷிப்பார்னு சொல்லி நாம் நினைக்கிறோம்ல, அதுதான் விசுவாசம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவன் நம்பிக்கை மாத்திரம் ஆண்டவர் மேலே வைக்கல, விசுவாசத்தை வைத்தான். அதனால தான் அவன் அழகாய் சொல்கிறான், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்கா உங்க கிட்ட? உங்க வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை கண்டு ஒருவேளை உடஞ்சி போயிட்டீங்களா? அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்களா? என் குடும்ப அலங்கம் அவ்வளோதான் இடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து அவன் எதை இழக்கல அப்படின்னு சொன்னா, யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அடுத்தது விசுவாச அறிக்கை செய்ய அவன் மறக்கவில்லை. ஏன்னா அவன் இருந்த சூழ்நிலையில் அவன் சொல்ற காரியம் பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. விசுவாச அறிக்கையை செய்ய வேண்டும். முதலாவது யோபு தேவன் மேல வைத்த அன்பை இழக்கல, இரண்டாவது தேவன் மேல வைத்த நம்பிக்கை இழக்கல, மூணாவது தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை இழக்கல, நாலாவது தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்ய அவன் மறந்து போகவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில உன்னை எப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் ஆற்றி தேற்றி நடத்தி வந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் இன்னைக்கு நீ உடைந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை தேடாமல் நீ ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே,
அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியில வா. அதாவது யோபு கிட்ட இருந்த காரியங்களை நீ பார். அதன் மூலம் கர்த்தர் அந்த யோபுவை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், யோபு 42:10 அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். யோபு 42:12 தேவன் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். ரெட்டிப்பாய், எல்லாம் டபுள் ஆசீர்வதிக்கிறார். 500 ஆடு அப்படின்னு சொன்னா 1000 ஆடு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அப்படியே டபுளா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவன் குடும்ப வாழ்க்கையை டபுளா ஆசீர்வதிக்கல. ஒரே மனைவி தான், அதுவும் எந்த மனைவி தின்னார்னோ அதே மனைவியை தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உடனே உன் வாழ்க்கை புதிதாய் மாற்றப்படும் சொன்னோன்னே நல்ல ஒரு புதிய மனைவியெல்லாம் கிடைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அதே மனைவி மூலம் அதே குடும்பத்தை எடுத்து கட்டுகிறார். 10 பிள்ளைகள் தான் யோபுக்கு இறந்து போனார்கள். அதே 10 பிள்ளைகளை தான் கொடுக்கிறார். அதிலெல்லாம் ரெட்டிப்பா கொடுக்கல, 20 பிள்ளைகளை கொடுக்கல, 10 பிள்ளைகளை தான் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் அவனுடைய பொருளாதாரம் அப்படியே ரெட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் ஆண்டவர் மேலே வைத்த அன்பு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவரை விட்டு தூரமா போகாத, ஆண்டவரை பிடித்துக்கொள். யோபு 42, 11, 12, 13 இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. பொருளாதாரத்தில் ஆண்டவர் எதையெல்லாம் இழந்து போனானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். சங்கீதம் 126:3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார். அவன் வாழ்க்கை புதிதாக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? தேவன் மேலே வைத்த அன்பு, 2வது நம்பிக்கை, 3வது விசுவாசம். இதனால தான் அவனுடைய வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் புதுப்பித்து கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்டு இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த நவம்பர் மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அந்தரால பீக்கரபா ஓரி கரபலபரபலபரபா தீரபாக்கரபலபரபா தீனமாக்கரபலபரபா ஷபரபலபரபா தீரவாக்கரபலபரபாக்கரபா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நவம்பர் மாதத்தில் புதிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அவங்களுடைய கர்த்தாவை எந்தெந்த குடும்பங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த குடும்பங்களில் புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை எடுத்து போடுங்க ஏசப்பா. குடும்பங்களை ஆண்டவரை நீர் இணைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவரே பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறார்களோ ஏசப்பா, அவங்களுடைய பொருளாதார காரியங்களை மறுபடியும் எடுத்து கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மனம் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உர்ரபா கபோரி அந்தரால பிக்கரபா மேரா துபி ஹதனை கபோலார் பிக்கரபலபரபா எல்லாவற்றையும் நான் இழந்து போனேனே என்று சொல்லி கலங்கின உள்ளத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தர் உன் வாழ்க்கை மறுபடியும் எடுத்து கட்டுவார். கர்த்தர் மறுபடியும் வாழ்க்கையை எடுத்து கட்டுவார். ரிமா கபூலார் பிக்கரபலபரபலபரபா. உன் குடும்ப வாழ்க்கை மறுபடி கட்டப்படும், உன் அலங்கம் கட்டப்படும், உன்னை அநேகருக்கு நான் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொந்து போகாதே. உர்ரபா கமரா தூம்ரக தரை போலார் பிக்கரபலபரபா கரபா தீரா லக்க மௌரி அம்தராலார் பிக்கரபா. ஆண்டவரே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. என்னால் இந்த குடியை விட முடியவில்லையே, இந்த சிகரெட்டை விட முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுங்கப்பா. மராவின் கசப்பை ஊற்றுங்க ஆண்டவரே. குமாரன் ஒருவனை விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. நீங்க விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. குடிக்கும் சிகரெட்டுக்கோ போதை பொருட்களுக்கோ ஆண்டவரே, கஞ்சாக்கும் தகப்பனை ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற வீணான தொடர்புகளில் ஈடுபட்டு கொண்டு ஆண்டவரே அப்பா தங்கள் வாழ்க்கை உல்லாசமாய் கழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. I come to be, oh the righteous shall be honorable or be karabam. அந்த பாவ சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா, தூக்கி நிறுத்துங்கப்பா. பிசாசின் கரங்களிலிருந்து அவங்களை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாத ஆண்டவரே, இனி சாக்கு போக்கு சொல்ல நேரம் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாக வேண்டுமே ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு
கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஆண்டவரே. அவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுவீராக ஏசப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தேவனை ஆண்டவரே போதை பொருட்களுக்கும் ஆண்டவரே அன்பு என்று சொல்லி மாய வலைக்குள்ள சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்னைக்கு வேலை இல்லாம எத்தனையோ வாலிப பிள்ளைகள் மனம் உடைந்து இருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கை புதிதாக்கப்படட்டும், உம்மை தேடட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து கொடுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, குடும்ப உறவுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை கொடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொடும். யோபுவை குறித்து நீர் சாட்சி சொன்னது போல எங்களை குறித்து நீங்க சாட்சி சொல்லுங்க டாடி. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியோ. பள்ளத்தாக்கின் லீலி ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஃபாரின்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வேலை நிமித்தம் குடும்பத்தை தனித்து விட்டு ஆண்டவரே அப்பா தேவனே அப்பா தூர தேசத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த கத்தாவே வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் ஆண்டவரே அப்பா கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க விட்டு சென்ற குடும்பங்கள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். கணவன் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பமாய் ஆண்டவரே அப்பா தேவனே வெளிநாட்டில் இருந்து ஆண்டவரே வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துங்க டாடி ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த கத்தாவே வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா யூடியூப்ல எடிட் பண்ணி போடுகிற ஆண்டவரே சாம் ஆசீர்வதிங்க, அவனுடைய ஃபியூச்சர் ஆசீர்வதிங்க, அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய அக்கா எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜான் ஆசீர்வதிங்க, அவங்க அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க, அவனுடைய ஃபியூச்சர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அடிமுடைய ஊழியத்தில் உதவியா இருக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா தேவனேமாக்க ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனேமாக்க ஸ்தோத்திரம். ராபின் மெர்லின் ஆசீர்வதிங்க ஏசப்பா ஆண்டவரே. அவங்களுடைய தாய் தகப்பன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அடிமைக்காய் ஜெபிக்கிற அடிமையுடைய ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய ரத்தத்துக்குள்ள பிள்ளைகளை வேலையெடுத்து காத்துக்கொள்ளுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள்செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காய் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.